श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் பூர்வசதகம் ஆச்சாரியன் அனுகிரகம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினம் 103வது ஸ்லோகம் பெரிய பெருமாளுடைய திருமுக மண்டலம், அதை அனுபவித்தார் சுவாமி. ஒரு தாமரை தடாகம் போல இருக்கிறது. அந்த குளத்தில் தாமரை பூக்கள் இருக்கும். இங்கு உதடுகள் தேன் நிறைந்த தாமரை பூக்கள் போல இருக்கிறது. காது மடல்கள் தாமரை கொடி போல இருக்கு. திருக்கண்கள் அந்த தடாகத்தில் இருக்கும் மீன்கள் போல இருக்கு. மூக்கு பாசி கொடி போல ஆச்சரியமாக இருக்கு. காதில் உள்ள குண்டலங்கள் மகரங்களாக உள்ளன. கேசபாசம் குளக்கரையில் உள்ள கருத்த சோலையாக உள்ளது. இத்தகைய பரமவிலட்சணமான பெரிய பெருமாளுடைய திருமுக மண்டலம் எப்பொழுதும் நெடுங்காலமாக அடியேனை கடாட்சித்தவாறே இருக்க வேண்டும் என்கிறார் சுவாமி. கீழே அமுதக்கடலாகவும் அழகிய பொய்கையாகவும் அனுபவித்தார் போன ஸ்லோகத்தில். இந்த ஸ்லோகத்தில் பெருமாளுடைய திருக்கழுத்தை வர்ணிக்கிறார். அந்த திருமுக மண்டலத்துக்கு கீழே வரார். திருக்கழுத்தை அனுபவிக்கிறார். ரமயத்து சமாம் கண்ட ஸ்ரீரங்கனே துருதஞ்சித கிரமுக தருணக்ரீவா கம்பு பிரலம்பமலிம் லுச்சா பிரணய விலகல்லக்ஷ்மி விஸ்வம்பராகர கந்தலி கனகவலய கிரீடா சங்கிராந்தரேக இவோல்லசன். ரமயத்து சமாம் கண்ட ஸ்ரீரங்கனே துருதஞ்சித கிரமுக தருணக்ரீவா கம்பு பிரலம்பமலிம் லுச்சா பிரணய விலகல்லக்ஷ்மி விஸ்வம்பராகர கந்தலி கனகவலய கிரீடா சங்கிராந்தரேக இவோல்லசன். கீழே அமுதக்கடலாகவும் அழகிய பொய்கையாகவும் அனுபவித்தவர். இதில் கடலில் தோன்றிய சங்கு போலவும் பொய்கை கரையில் உள்ள பாக்கு மரம் போன்றவும் இருக்கும் அந்த அழகிய கழுத்து பேசப்படுகிறது. பெரிய பெருமாளுடைய கழுத்து செழித்து வளர்ந்து பாக்கு மரத்துடைய இளம் கழுத்து போல இருக்கான். சங்கு போல இருக்கான். அழகை கொள்ளை கொள்ளும் கழுத்தே ஒரு அழகு. சாமுத்திரிகா லட்சணம் இருப்பவர்களுக்கு அந்த கழுத்து அழகே ஒரு தனி. கழுத்தில் என்ன அழகு இருக்குன்னா அது அந்த அழகை பார்த்தா தான் தெரியும். அவ்வளவு அழகு. பசுகாக இருக்கு. அந்த கொள்ளுகிறது. பெருமானுடைய கழுத்தில் 3 ரேகைகள் உள்ளது. அவை எவ்வாறு வந்தது அப்படின்னா, பெருமாளை திருமகளும் மண்மகளும் தமது வாழைத்தண்டு போன்ற கைகளால் கழுத்தை அன்போடு தழுவிக்கொள்கின்றனர். அப்போது அவர்கள் கையில் அணிந்துள்ள வளையல்கள் விளையாட்டாக பெருமாள் கழுத்தில் பதிந்து 3 ரேகைகளை காட்சியளிக்கிறது என்று அனுபவிக்கிறார் சுவாமி. அத்தகைய அழகிய திருக்கழுத்து அடியேனை மகிழ்விக்க வேண்டும் என்கிறார். திருக்கழுத்தானது பாக்குமரம் போன்றதும் சங்கு போன்றதுமாக அழகாக நேர்த்தியாக உள்ளது. அந்த கழுத்தின் அழகை கொள்ளை அடித்தது எது தெரியுமா? அவளை மிகவும் அன்புடன் அணைத்து கொள்ளும் மகாலட்சுமி, பூமி பிராட்டி ஆகியவர்களின் வாழைத்தண்டு போன்ற அழகான கைகள், பூச்செண்டு போன்ற அழகான கைகள், அதில் உள்ள பொன் வளையல்கள் அந்த அழகான கழுத்தில் அழுந்துகிறது. அவளை ஆலிங்கனம் பண்ணும்போது அந்த வளையல்களில் அடையாளங்கள் இவன் கழுத்தை விட அழகான அந்த கழுத்தில் உள்ள 3 ரேகைகள். கழுத்து தான் அழகுன்னா அந்த கழுத்தில் இருக்கிற 3 அடையாளங்கள் இதை விட அழகாக இருக்குது.
கழுத்தின் அழகை அந்த ரேகைகள் கொள்ளை கொண்டு விட்டது. இப்படியாக சிறந்து விளங்கும் அவனது திருக்கழுத்து எனக்கு மகிழ்வை அளிக்க வேண்டும் என்கிறார் சுவாமி. பெரிய பெருமாள் தட்சிண நாயகன் ஸ்ரீ பூதேவிமார்களுடன் ஏகாந்த காலத்தில் இரவு நேரங்களில் விளையாடி வருகிறார். ரமயத்து சமாம் கண்டஹ ஸ்ரீரங்கனே துருதஞ்சித கிரமுகதருணக்ரீவா கம்பு பிரணம்பமலிம்லுச்சா பிரணய விலகத் லக்ஷ்மி விஸ்வம்பராகர கந்தலி கனகவலய கிரீடா சங்கிராந்தரேவ இவோல்லசன். ஸ்ரீரங்க நேது, ஸ்ரீரங்க நிர்வாககர், சர்வேஸ்வரன், ஸ்ரீரங்க நாயக்கன் எம்பெருமான். அவனுடைய உதஞ்சித கிரமுக தருண கிரீவா கம்பு பிரலம்ப மலிம்லுச்சகா. உதஞ்சித அப்படின்னா செழிப்புடன் வளர்ந்த, கிரமுக பாக்கு மரத்தின், தருண கிரீவா இளம் கழுத்து போன்ற பகுதி என்ன? எம்பெருமானுடைய அந்த கழுத்தை அனுபவிக்கிறார். செழிப்புடன் வளர்ந்த பாக்கு மரத்தின் கழுத்து போன்ற, இளம் கழுத்து போன்ற பகுதி. கம்பு மலிம்லுச்சகா, கம்புனா திருச்சங்கு. அந்த திருச்சங்கு போன்ற என்ன இவற்றின் அழகை மலிம்லுச்சகா கொள்ளை கொண்டது அவருடைய கழுத்து. செழிப்புடன் வளர்ந்த பாக்கு மரத்தின் இளம் கழுத்தை போன்ற பகுதியையும் திருச்சங்கையும் அதனுடைய இரண்டின் அழகையும் கொள்ளை கொண்டது. பிரணய விலகல் லக்ஷ்மி விஸ்வம்பராகர கந்தளி கனகவலய கிரீடா சங்கிராந்த ரேக இவ. பிரணய அன்பு கலந்த ஆவலோடு, அன்பு கலந்த காதலோடு, விலகத் ஆலிங்கனம் செய்து கொள்ளும் லக்ஷ்மி பெரிய பிராட்டியார் என்ன, விஸ்வம்பரா எல்லோரையும் தாங்கி வரும் பூமி பிராட்டியார் என்ன, இவர்களின் கரகந்தலின வாழைத்தண்டை போன்று வழுவழுப்பாகவும் குளிர்ந்தும் இருக்கும் அந்த திருக்கைகளில் நின்றும் கிரீடா அவர்களுடன் விளையாடிய போது, சங்கிராந்த காடாலிங்கனத்தால் வந்து சேர்ந்த, அந்த விளையாடும்போது அந்த இருக்க தழுவிக்கொள்வதால் வந்து சேர்ந்த ரேககா இவ வளையல்களின் அடையாளங்களை உடையது போல, அந்த வளையல்களை அழுத்தி அந்த ஆலிங்கனத்தில் அதனுடைய அடையாளத்தின் போல அந்த ரேகை உல்லசன் விளங்கி வருகின்ற சகா அத்தகைய பெருமைகள் வாய்ந்த கண்டகா திருக்கழுத்தானது மாம் அடியேனை ரமயத்து ரமிக்க வேண்டும், மகிழ்விக்க வேண்டும், களிப்படைய செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். சுவாமி பெரிய பெருமாள் சர்வேஸ்வரன், சாக்ஷாத் மன்மதன். அவனுடைய கழுத்தழகுக்கு ஈடே சொல்ல முடியாது. அவ்வளவு ஆச்சரியமான உண்ட கண்டம் கண்டீர் அடியேனை உய்ய கொண்டதே துண்ட வெண்பிரையம் துயர் ரீத்தவன் அஞ்சிரைய வண்டு வாழ்பொழிற்று அரங்கநகர் மேய அப்பன் அண்டரண்ட பகிரண்டத்துரு மாநிலமும் எழுமால்மறை மற்றும் உண்ட கண்டம் கண்டீர் அடியேனை உய்ய கொண்டதே அப்படின்னு திருப்பானாழ்வார் அந்த கழுத்தை, அதுவும் 7 மலைகளையும் கடல்களையும் உள்ள அந்த உலகத்தை இந்த கழுத்து வழியாக உண்டார். அப்படின்னா அது எப்படிப்பட்ட கழுத்து? அந்த கழுத்தின் அழகு அன்மேட்ச்டு அழகு. அவர் ஏகாந்த காலத்தில் இரவு நேரங்களில் ஸ்ரீ பூதேவியுடன் விளையாடும் பொழுது ஒவ்வொரு தேவிமாரும் இவர் தன்னை விட்டு மற்றவரிடம் செல்லக்கூடாது என்பதை காட்டுவதைப் போல இவரை சேர பிடித்து தமது வாழைத்தண்டை ஒத்த திருக்கைகளால் கழுத்தில் இறுக்கி அணைக்கின்றனர். அப்போது அவர்களது திருக்கைகளில் அணியப்பட்ட சங்கை போன்றுள்ள அந்த திருவளையல் என்ற ஆபரணங்களின் ரேக்கைகள் எம்பெருமான் கழுத்தில் நன்கு பதிந்து விடுகிறது. பாக்கு மரத்தின் இளம் குருத்து போன்று அந்த கழுத்து விளங்குகிறது. இத்தகைய எம்பெருமானின் திருக்கழுத்து சேவையாகி அடியேனை மகிழ்விக்கிறது என்கிறார் சுவாமி தேசிகனும். பெருமாள் கோவில் ஸ்ரீ தேவாதிராஜனை அனுபவிக்கும் போது 47வது ஸ்லோகத்தில் அனிபிருத பரிரம்பை ராகிதாம் இந்திராயாக கனகவலய முத்ராம் கண்டபாகே ததானஹா என்றும், அடியவர்க்கு மெய்யனான தெய்வநாயகன் திருவேந்திபுரம் அவரை அனுபவிக்கும் போதும் பத்மாலயா வலய தத்த சுஜாத ரேகே त्वत्कान्तिमे चकित சங்கனிபே மதிர்மே 28வது ஸ்லோகத்திலையும் அருள்கிறார். இதே விஷயத்தை பட்டர்
பட்டருடைய இந்த ஸ்லோக அனுபவம் தேசிகனுக்கு அங்கே அர்ச்சாமூர்த்தியிடம் அந்த 2 ஸ்லோகத்தையும் இங்கே அனுசந்திக்கணும்னு சிவசங்காச்சார் நமக்கு தெரிவிக்கிறார். லக்ஷ்மி விஸ்வம்பரா கரகந்தலி கனகவலய கிரீடா என்பதால் இரு தேவிமாரும் எம்பெருமானை ஸ்வயம் கிரகாலிங்கனம் செய்து கொள்வது சூச்சிதம். 2 பேரும் 2 பக்கமும் அவரை பிடிச்சி இழுக்கிறார். அதனால் ஸ்வயம் கிரகாலிங்கனம் பண்ணிக்கிறார். இப்படி எம்பெருமானின் திருக்கழுத்து இத்தகைய பெருமைகளை உடையது என்று அனுபவிக்கிறார் சுவாமி. அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.